கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அந்த கிறிஸ்துவின் ஆட்சியின் போது நடைபெறவுள்ள தேவனுடைய நியாய தீர்ப்புகளில் 7 எக்கால நியாய தீர்ப்புகளும் முக்கியமானவைகள். 7 எக்காலங்கள் பகுதியில் இன்று நாம் காணப்போவது 3ஆம் எக்காலம். வெளிப்படுத்தல் 8:10-11 வரை. 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள் என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம். இந்த வசனத்தை இப்பொழுது பகுப்பாய்வு செய்யலாம். முதலாவதாக, ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. 8வது வசனத்தில் பெரிய மலை போன்றதொன்று என கூறப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வசனத்தில் பெரிய நட்சத்திரம் என கூறப்பட்டுள்ளது. தீவட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது என கூறும்போது தீவட்டியானது அடையாளத்தினை காட்டுகிறது. ஆகவே பூமியில் உள்ள மனிதர்கள் காணும் விதத்தில் அவை விழக்கூடும். இந்த நட்சத்திரமும் விழும்போதே எரிந்து கொண்டுதான் வந்தது. இதுவும் தேவனுடைய நியாய தீர்ப்பை காண்பிக்கின்ற ஒன்றாகும். நட்சத்திரம் விழுதல் என்பது வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுவதையும் காட்டுகிறது. லூக்கா 21:26. இரண்டாவதாக, அது ஆறுகளில் 1/3 மேலும் என்று கூறப்பட்டுள்ளது. வானத்திலிருந்து எரிந்த வண்ணமாக விழுந்த நட்சத்திரமானது பூமியில் உள்ள ஆறுகளில் 1/3 மேல் விழுந்ததாக கூறப்பட்டுள்ளது. எதற்காக ஆறுகளின் மேல் விழுந்தது? ஒரு தேசத்தின் பசுமை, செழிப்பு மற்றும் விவசாயம் போன்றவற்றிற்கு ஆறுகள் மிகவும் முக்கியமானவைகளாகும். ஆறுகளில் உள்ள வெள்ளமானது பாதிக்கப்படுமானால் அந்த தேசம் வறுமையை சந்திக்கும். தேவன் எகிப்தின் நைல் நதியை அடித்தபோது என்ன நடந்தது? இந்த பெரிய நட்சத்திரமானது ஆறுகளில் 1/3 சேதப்படுத்தினது என்பது மனிதர்களின் விவசாயங்கள் பாதிக்கப்படும் என்பதை காட்டுகிறது. விவசாயங்கள் பாதிக்கப்படும் போது உணவிற்கான தானியங்களும் குறைவுபடும். இதன் காரணமாக உணவு பஞ்சம் மற்றும் குடிநீர் பஞ்சம் போன்றவைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மூன்றாவதாக, நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது என்று கூறப்பட்டுள்ளது. ஆறுகளின் மேல் விழுந்த நட்சத்திரமானது நீரூற்றுகளின் மேலும் விழ காரணம் என்ன? ஆறுகள் உருவாக வேண்டுமாயின் நீரூற்றுகள் மிகவும் அவசியமாகும். நீரூற்றுகளிலிருந்து வருகின்ற தண்ணீர்கள் தான் ஆறுகளாக உருவெடுக்கின்றன. மழை அதிகமாக பெய்யும் தேசங்களில் அமைந்துள்ள மலைகளில் இருந்துதான் பெரும்பாலான ஆறுகள் உருவாகின்றன. பனிக்கட்டிகள் கரைந்து அவற்றிலிருந்து உருவாகின்ற ஆறுகளும் உண்டு. ஆகவே நீரூற்றுகளின் மேல் இந்த நட்சத்திரம் விழும்போது நீரூற்றுகள் பாதிக்கப்படும். இதன் காரணமாக ஆறுகளில் தண்ணீர் காணப்படுவதில்லை. ஆறுகளை உருவாக்குகின்ற நீரூற்றுகளை தெய்வங்களாக வழிபடுபவர்களும் உண்டு. இந்தியாவில் உள்ள கங்கை போன்ற ஆறுகளை வழிபடுபவர்களும் உண்டு. ஆகவே இப்படிப்பட்ட நீரூற்றுகளின் மேலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். நான்காவதாக, அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர் கூறப்பட்டுள்ளது. எட்டி என்பது கசப்பு என பொருள்படும். அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும். எட்டி என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பை காட்டுகிறது. எரேமியா 9:15, அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும். நீதிமொழிகள் 5:4. எட்டி என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பை காட்டுகிறது. எரேமியா 9:15, 23:15, புலம்பல் 3:15, 19, ஆமோஸ் 5:7. இந்த எட்டியானது ஒரு மூலிகையாக இருந்து வந்தது. தேவன் இஸ்ரவேலை மாராபின் கசப்பான தண்ணீரிடத்திற்கு வழி நடத்தியதை நினைவூட்டுகிறது. யாத்ராகமம் 15:23-25 வரை இந்த எட்டியானது விஷத்தன்மை உடையதாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே தேவனுடைய இந்த நியாய தீர்ப்பானது மிகவும் கசப்பான அனுபவத்தை தரக்கூடிய ஒன்றாகும். இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை தருகின்றபடியினால்தான் இந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என பெயரிடப்பட்டுள்ளது. தேவனை பற்றி கொள்பவரின் அனுபவம் இனிப்பானதாகவும், சங்கீதம் 19:10, கசப்பான அனுபவத்தையும் இனிப்பாக மாற்றக்கூடிய வல்லமை தேவனுக்கு உண்டு. யாத்ராகமம் 15:23-25 வரை. ஆனால் தேவனை அண்டிக் கொள்ளாதவர்களின் அனுபவமானது எட்டி போன்று கசப்பானதாக இருக்கும்.
ஐந்தாவதாக, அதனால் தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு எட்டியை போல கசப்பாயிற்று என்று கூறுகிறது. முதலாம் தூதன் எக்காலம் ஊதினபோது மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிற்று. இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினபோது சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு இரத்தமாயிற்று. சமுத்திர ஜீவன்களில் மூன்றில் ஒரு பங்கு செத்தது. கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று. வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 7-8. இப்போது மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினபோது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று. இது எதை காட்டுகிறது? பூமியின் எல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிகின்றது. இந்த ஆபத்துகள் எல்லாம் ஒரே இடத்தில் நடைபெறாமல் உலகின் வெவ்வேறான நாடுகளில் நடப்பவைகளாக இருக்கும். சிலர் கூறுகிறபடி உலகமானது ஒரே நாளில் அழியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அழியும் என்பதை இந்த வசனங்கள் வெளிப்படுத்துகின்றன. ஆறாவதாக, இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. எட்டியை போல கசப்பாக மாறிய தண்ணீரை குடிக்கும் மனிதர்களின் உயிர்களை கொள்ளக்கூடிய விஷத்தன்மை உடையதாக இந்த தண்ணீர் இருக்கும் என அறிகின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கசப்பாக காணப்பட்ட தண்ணீரை தேவனுடைய கிருபையானது இனிப்பாக மாறச் செய்தது. அதாவது அந்த தண்ணீரில் காணப்பட்ட விஷத்தன்மையை மாற்றக்கூடிய மரம் ஒன்றினை தேவன் மோசேக்கு காண்பித்தார். மோசே அந்த மரத்தை தண்ணீரில் போட்டவுடன் அந்த தண்ணீரானது குடித நீராக மாறியது. ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது தண்ணீரை குடித்த அநேக மனிதர்கள் செத்தார்கள் என்று பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது? கசப்பான தண்ணீரை இனிப்பாக மாற்றக்கூடிய கிருபையின் காலமானது முடிவடையும் என்பதை காட்டுகிறது. அந்நாட்களில் மாறாவின் தண்ணீரை, கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றக்கூடிய மோசேயும் மரமும் காணப்படுவதில்லை. இயேசு நமக்கருகில் இருப்பார் என்றால் மதுரமான இந்த தண்ணீர் அனுபவம் இருக்கும். நாம் இயேசுவை விட்டு விலகினால் கசப்பான அனுபவத்திற்குள் தள்ளப்பட்டு மரிப்போம். எகிப்தின் தண்ணீரின் மேல் வந்த நியாய தீர்ப்பை போன்ற நியாய தீர்ப்பு தான் இதுவும். யாத்ராகமம் 7:20-21. அடுத்த பகுதியில் 4ஆம் எக்காலத்தை காணலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.